அனைவருக்கும் வணக்கம். மாயமான் அத்தியாயம் 4 தொடர்கிறது. அந்தி சாயும் பொழுது மலையூர் பேருந்து நிலையத்தில் வந்து நின்ற பேருந்திலிருந்து ஒரு பெண் இறங்கினாள். வானம் மேகமூட்டத்துடன் இருட்டி கொண்டு இருந்தது. கடை வீதியில் யாரும் இல்லை. அந்த பெண்ணிற்கு பயம் பிடித்து கொள்ள தனது நடையை துரிதப்படுத்தினாள். அப்போது யாரோ தன்னை பின்தொடர்வது அறிந்து பின்னால் திரும்பி பார்த்தாள். யாரோ ஒருவன் அவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவனது பார்வை இவளையே மையம் கொண்டிருந்தது. அவள் பேருந்து ஏறியதிலிருந்து அவன் அவளை பின்தொடர்ந்து வருகிறான். அப்போது அவள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லோரையும் போல் அவன் ஒரு பயணி என்றே நினைத்து கொண்டாள். ஆனால் இப்போது எல்லாமே தவறாகப்பட்டது. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே வந்தவள் முன் இரு பாதைகள் பிரிந்தது. ஒன்று ஊருக்கு செல்வது, மற்றொன்று காட்டுக்குள் செல்வது. அவள் தைரியமாக காட்டுக்குள் செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்தாள். அதை கண்ட பொறுக்கியின் விழிகள் மின்னியது. பின்னே அவனது வேலையை அவள் சுலபமாக்குகிறாளே. அவன் மகிழ்வுடன் அவளை பின்தொடர்ந்தான். காட்டுக்குள் நுழைந்தவன் திடுமென ஓடத் துவங்க முதலில் புரியாது விழித்தவன் பின்னர் சுதாரித்து கொண்டு அவளை துரத்தி கொண்டு ஓடினான். மாயமான் அம்மனின் கோவில் வந்ததும் அவள் தனது ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள். அவனோ இழித்தபடி அவளை நெருங்கினான். இதுக்குத்தான் இம்புட்டு தொலைவு ஓடி வந்தியாப்புல? ரொம்ப நல்ல இடமா தான் செலக்ட் பண்ணியிருக்க. இங்கே யார் தொந்தரவும் இருக்காது. ரொம்ப நல்லா தான் போச்சு. வாபுல்ல என்று அவன் அவளது கையை பிடிக்க வர அவளோ சிறிதும் பயப்படாது, அம்மா தாயே, உன்னை நம்பி வந்திருக்கும் என்னை கைவிற்றாதம்மா. என் கற்பை காப்பாற்றி இந்த அயோக்கியனுக்கு நீதாம்மா தண்டனை கொடுக்கணும். அவள் அம்மனை நோக்கி இரு கரம் கூப்பி வேண்ட, எங்கேயாவது கல் வந்து காப்பாற்றி இருக்குதா? இதையெல்லாம் கேனப்பைய யாராச்சும் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. இப்போ நீ வாடி என்றவன் அவளது கையை பிடித்து இழுக்க வந்தான். அப்போது அம்மன் பீடத்தின் முன் வீற்றிருந்த மானின் கூரிய கொம்பு வேகமாய் பறந்து வந்து அவனது வயிற்றை ஆழமாய் பதம் பார்த்தது. அவன் ஆ என்று வீறிட்டபடி மண்ணில் விழுந்தான். கொம்பு வயிற்றில் கிழித்த வேகத்தில் அவனது குடல் வெளியே தெரித்து மண்ணில் விழுந்தது. அடுத்த கணம் அவனது விழிகள் மேலே செருக அவனது உயிர்கூடு அவனை விட்டு பறந்து சென்றது. அம்மா தாயே, என் குடும்பமே உனக்கு கடமைப்பட்டு இருக்குமா, நன்றி தாயே என்று நன்றி கூறி அந்த பெண் திரும்பி பாராது ஊரை நோக்கி ஓடத் துவங்கினாள். கீழே விழுந்து கிடந்தவனை பார்த்த அரூபத்தின் விழிகள் திருப்தியை காட்டியது. அவனுக்கு இன்னமும் கொடூரமான தண்டனையை கொடுத்திருக்க வேண்டுமோ என்று அது யோசித்து கொண்டிருந்தது. பின்பு மாயமான் அம்மனை பார்த்த அரூபம், உன் பெயரை சொல்லி இப்படி ஒரு காரியத்தை நான் செய்கிறதுக்கு என்னை மன்னித்து விடு தாயே என்று மனமாற மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. தவறு செய்பவர்களை தண்டிப்பதும் தெய்வத்தின் கடமைதான். அப்படி பார்த்தால நீயும் தெய்வந்தான் என்பது போல் அம்மன் அரூபத்தை கண்டு சாந்தமாக புன்னகை புரிந்தாள். இந்த அரூபம் ஒரு காலத்தில் அவளது செல்ல பிள்ளை அல்லவா? அரூபத்தின் இன்றைய நிலை கண்டு அந்த தெய்வத்திற்கே இரத்த கண்ணீர் வந்தது. மறுநாள் காலையில் ஊர் மக்களும் மலைவாழ் மக்களும் கோவிலின் முன் கூடிவிட்டனர். அங்கு குடல் தெரித்து விழுந்த கிடந்தவனை கண்டு ஆளாளுக்கு ஒரு கதையை திரித்து கூறி கொண்டிருந்தனர். அப்போது ஜீப்பிலிருந்து செல்வா இறங்கினான். அவனுடன் முத்துவும் வந்தான். இறந்து கிடந்தவளின் பயங்கர தோற்றம் கண்டு செல்வா அதிர்ந்தான். தனது கைக்குட்டையால் மூக்கை பொத்தி கொண்டவன், யார் முதலில் பார்த்தது என்று அவன் கூட்டத்தினரை பார்த்து கேட்க, நானுங்க. ஆடு மேய்க்கும் சிறுவன் முன்வந்தான். எப்போ பார்த்த? ஆடு மேய்க்க வரும்போது. எப்போவும் முதல்ல அம்மனை கும்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பேன் சார். அப்படி வரும்போது தான் பார்த்தேன். அவன் தயங்கி தயங்கி கூறினான். சரி, நீ போ என்றவன் முத்துவிடம் திரும்பி, போலீஸ்க்கு தகவல் சொல்லிருங்க என்று கூற, அப்போது எங்கள் காட்டுக்குள்ளே போலீஸு வரக்கூடாது 2 குரல்கள் உரத்து ஒலித்தது. யாரது என்று நினைத்தபடி செல்வா திரும்பி பார்த்தான். மலைவாழ் ஆண்கள் 2 அங்கு நின்றிருந்தனர். அவன் அவர்களை சாதாரணமாக பார்க்க அவர்களோ அவனை கொலைவெறியுடன் பார்த்தனர். அவர்களது வாழ்க்கையை நாசமாக்கியவன் அவன் அல்லவா? வாழ்க்கையை மட்டுமா, அவர்களது குலத்தையே அழித்தவன் ஆயிற்றே அவன். அவர்களால் எதையும் மறக்க இயலாதே. டேய் நீயா என்றபடி ராசையா செல்வாவின் சட்டையை பிடித்து விட்டான். மாப்பிள என்று வேங்கையவன் அவனை அதட்ட, மச்சான், இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம செல்லியை நம்மக்கிட்ட இருந்து பிரித்தவன் இவன் தான். அவளை கொன்னனும் இவன் தான். அவளை கொன்னவனும் இவன் தான். இவனை என் கையால் தான் கொல்லணும் என்று ராசையா வெறி கொண்டு கத்தினான். வேங்கையனுக்கும் அந்த வெறி இருந்தபோதும் அவனது அறிவு சிறிது வேலை செய்தது. அதனால் தனது கோபத்தை மூட்டை கட்டி வைத்தவன், விடு மாப்பிள என்றவன் ராசையாவின் கையை விலக்கிவிட்டு பின்பு செல்வாவிடம், இது எங்கள் பூமி, இங்கே போலீஸ் வர்றது எங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கலை என்றான் தங்களது இனத்தலைவனாக. ஒரு உயிர் அநியாயமாக போயிருக்குங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா? செல்வா சற்று கோபத்துடன் கேட்க, நிச்சயம் அவன் ஏதோ தப்பு செஞ்சிருப்பான். இல்லைன்னா மாயம்மா அவனோட உயிரை எடுத்திருக்க மாட்டா. வேங்கையன் தனது கருத்தை உறுதியாக கூறினான். அதை மலைவாழ் மக்களும் ஆமோதித்தனர்.
மனுஷன் செய்கிற தப்பை தெய்வம் கொடுக்குற தண்டனையாக நீங்கள் ஏற்றுக்கலாம், ஆனால் என்னால் அப்படி ஏற்றுக்க முடியாது. முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவோம், டாக்டர்ஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியும் இது மனுஷன் செஞ்சதா இல்லை தெய்வம் செஞ்சதான்னு. செல்வா உறுதியுடன் வேங்கையன் கூறியதை மறுத்துவிட்டான். அடுத்த சில மணித்துளிகளில் இறந்தவனின் உடல் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை கையாளாதவராய் கண்டு கொண்டிருந்த வேங்கையன், ராசையா இருவரும் செல்வாவை ஆத்திரத்துடன் பார்த்தனர். அன்றும் இப்படித்தான் அவர்களது கட்டுப்பாடுகளை, சம்பிரதாயங்களை மாற்றியமைத்து விபரீதத்தை தேடி தந்தான். இன்றும் அப்படியே செய்கிறான். இதனால் என்னென்ன விபரீதங்கள் நிகழக்கூடுமோ? தொடரும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை. தேங்க்யூ.